இந்த இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி விழா வாழ்த்துக்கள். அந்த அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் எண் 316. இன்னா என தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இவை மக்களுக்கு துன்பம் செய்யும் என்று உணர்ந்த இவை மக்களுக்கு துன்பம் தருபவை என அறியவற்றை துறவியானவன் பிறரிடத்தில் செய்வதை கருத்தில் கொள்ள திருத்தல் வேண்டும் என்கிறார். மக்களுக்கு துன்பம் விளைவிப்பது எவை என தெரிந்து அவற்றை தாம் செய்யாதிருக்க வேண்டும். அப்படி துன்பம் தருவனவற்றை நாம் செய்வது நல்லது அல்ல. அது மனிதனுடைய நற்செயல்களுக்கு புறம்பானது. இத்தகைய கருத்துக்களை ஒவ்வொரு மனிதனும் செய்தால் நம் நாடே சுபிட்சம் பெறும், உலகமே சுபிட்சம் பெறும். அதாவது இப்படி அரும் பொக்கிஷமான கருத்துக்களை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துவதால் தான் இது திருக்குறள் உலக அமைதிக்கு வழிவகுக்கும் ஒரு பேரிலக்கியம் என்று எல்லாரும் உணர்த்துகின்றனர். திருக்குறளை லண்டனில் விவிலியத்தில் வைத்து போற்றப்படுகிறது. இத்தகைய புகழ் வாய்ந்த அமைதிக்கு வழிவகுக்கும் நூல் என்பதால் தான் அது இத்தகைய ஒரு பெருமைக்கு உருத்தாகிறது. எனவே திருக்குறளை மாணவ செல்வங்கள் தினமும் ஒரு குறளையாவது படியுங்கள். உங்கள் அரை மணி நேரம் அலைபேசியை பார்ப்பதை ஒதுக்கிவிட்டு நீங்கள் திருக்குறளை ஒரு குறள் படித்தால் வருங்கால சமுதாயம் நிச்சயமாக அமைதியான சமுதாயமாக வளரும். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீர்கள். நம்ம நாட்டிலே அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொன்னபடி மிகப்பெரிய எல்லையை நாம் அடைய முடியும், பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும். நம் மாணவ செல்வங்கள் தானே இப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறார்கள். படிப்பில் நம்ம தான் முன்னேற்றத்தில் இருக்கிறோம். அதை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.